உண்மையான விடயம் என்னவென்று கூறினால், நீங்கள் கடந்த நேற்றைய தினமிடம் காலிமுகத்திடத்திலே இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதன் மூலமாக மீண்டும் இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தியை கட்சியை மக்கள் விரும்புகின்றார்கள். மக்கள் அபிமானமிக்க கட்சி தேசிய மக்கள் சக்தி தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வேடிக்கையான மிகவும் வினோதமான விடயமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தி வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்று சொன்னால், எமக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற எதிர்க்கட்சிகள் வெறுமனே தேசிய மக்கள் சக்திக்கு சேறு பூசுகின்ற நடவடிக்கையிலே தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனை மாற்றி அவர்களது கொள்கைகள் அல்லது அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அல்லது இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள் என்ற நடவடிக்கைகளை கூறுவார்கள் என்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாக இருக்கும். அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடும். எனவே அவர்களது தேர்தல் உத்திகளை மாற்றி அமைத்தது சிறப்பு. என்னுடைய ஆலோசனை அவர்களுக்கு என்னவென்று சொன்னால், அவர்களது தேர்தல் உத்திகளை மாற்றி எதிர்வரும் தேர்தல்களால் காத்திரமான ஒரு தேர்தல் உத்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு என்ன வகையான நடவடிக்கைகளை கூற முடியும் அல்லது எவ்வகையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இந்த பிரதேசங்களிலே என்ற விடயங்கள் தெரியாவிட்டால் வேண்டுமென்றால் அவர்களுக்கு நான் அது தொடர்பான ஆலோசனைகளை கூறக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். சபைகளை அமைக்கின்ற பொழுது நீங்கள் ஏனைய கட்சிகளோடு இணைந்து சபையில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என்னென்று சொன்னால், உண்மையிலே வடக்கு